1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். கொரிந்தியர் 15வது அதிகாரம். முதல் 12 வசனங்களை பாருங்க. முதல் 12 வசனங்கள் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். (241வது பக்கம்). புதிய ஏற்பாட்டில் 241வது பக்கம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேதவாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேதவாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையிலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை எப்படி செய்தது. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? வேதாகமத்தில் இந்த விசேஷமாக இந்த கொரிந்து திருச்சபையை குறித்து நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் இந்த திருச்சபை நிறுவப்படுகின்றது. அநேக பிரச்சனைகள் ஊடாக கிட்டத்தட்ட நம்ம சாயங்காலம் படிக்கிறப்ப இந்த 1 கொரிந்தியர் 12, 13, 14 விளக்கப்படுத்தி பார்க்கின்ற நேரத்தில் அந்த திருச்சபையில காணப்பட்டுள்ள அநேக பிரச்சனைகளை குறித்து நம்ம பார்த்தோம். முதல் அதிகாரத்திலேருந்து 15 அதிகாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 20 பிரச்சனைகளை இந்த திருச்சபை மேற்கொண்டது. இந்த 20 பிரச்சனைகளில திருச்சபையில நீங்க பார்க்கும் பொழுது 15ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நடைமுறை வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள். 14ஆம் அதிகாரம் வரைக்கும் நடைமுறை வாழ்க்கையில எப்படி நடக்கும், இந்த கான்டக்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி நடத்தையில எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல உள்ள பிரச்சனைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் ஈடுபட்டு கொண்டு வருகிறார். ஆனால் இந்த 15ஆம் அதிகாரம் வர்றப்ப பார்க்கும் பொழுது இறையியல் பூர்வமான ஒரு கொள்கையை அவர் சந்தித்து பேசுகின்றார். இறையியல் பூர்வமான கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, உயிர்த்தெழுதலை குறித்ததான ஒரு பிரச்சனை. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று ஒரு சிலர் அங்கு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடிப்படையாக பிரச்சனை நீங்க வேதாகமத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 23ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அங்கு சதுசேயர்கள் 7ஆம் வசனம் 23:7 அவன் இப்படி சொன்னபோது பரிசேயரும் சதுசேயரும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் 2ஆக பிரிந்தது. எண்ணத்தினால் என்றால், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் ஒன்று என்று ஒப்புக்கொள்கிறார்கள். இப்ப இதை யாரு நம்பல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யூதர்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, உயிர்த்தெழுதலை நம்பாத ஒரு கூட்ட மக்கள் திருச்சபையிலே அன்றைய நாட்களிலே இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே இருந்தார்.
அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா 17ஆம் அதிகாரத்துல கடைசியில அந்த அத்தனை பட்டணத்துல அந்த கிரேக்க மக்களுக்கு சொல்லுகின்றார். அவங்க என்ன நம்புனாங்க அப்படின்னு சொன்னா சரீர உயிர்த்தெழுதலை நம்பல. கிரேக்கர்கள் சரீர உயிர்த்தெழுதலை நம்பல. அவங்க ஆவி நல்லது, ஆத்துமா நல்லது, சரீரம் கெட்டது. ஆனா அவங்க என்னத்தை விசுவாசிக்கல அப்படின்னு சொன்னா சரீர உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கல. அவங்க அழியாத ஆத்துமாவை விசுவாசித்தார்கள். அங்கு இருக்கிற தத்துவ ஞானிகள் பிளாட்டோ போன்றவர்கள் எல்லாம் அதை நம்பினார்கள். ஆனா சரீர உயிர்த்தெழுதலை அவங்க விசுவாசிக்கவில்லை. அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தீமோத்தேயு எபேசு திருச்சபையில் ஒரு பிரச்சனையாக காணப்பட்டது. 2 தீமோத்தேயுல பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியது, அவைகளால் கள்ளப்போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களானார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போல் படரும். இமனேயும் பிலேத்தும் இப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுந்தல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகின்றார்கள். வேதாகமத்துல நீங்க பார்க்கும் பொழுது இது என்ன காணப்படுதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேதாகமத்துல இப்படிப்பட்ட சரீர உயிர்த்தெழுதலை குறித்ததான பிரச்சனை அங்கு காணப்படுகின்றது. சதுசேயர் நம்பல, கிரேக்கர்கள் நம்பல. எபேசு திருச்சபையில ஏசியா மைனர்ல காணப்பட்ட எபேசு திருச்சபையில ஒரு சில கள்ள போதகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கவில்லை. ஆக அப்போஸ்தலனாகிய பவுல் அதே போல கொரிந்து திருச்சபையிலும் கூட ஒரு சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா சரீர உயிர்த்தெழுதலை விசுவாசியாமல் போனார்கள். சரீர உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கல. இங்க திருச்சபையா நீங்களும் நான் இருக்கிற நேரத்துல கூட இங்க இருக்கிற நீங்கள் சரீர உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறீங்களா? நான் நினைக்கிறீங்க சரீர உயிர்த்தெழுதல் உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீங்களா? எப்படி மண்டையாட்டுங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறோம். சரீர உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறோம். திருச்சபையானது சரீர உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறது. ஒரு மனுஷன் மரித்த பின்பு எப்படி உனக்கு மரணம் நிச்சயமோ நல்லா தெரிஞ்சுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மரித்தே ஆகும். நீ பிறந்தது பாவத்தினுடைய விளைவினால் உனக்கு மரணம் நிச்சயம். அதுலயும் தப்பிக்கவே முடியாது. யாருனாலுமே தப்பிக்க முடியாது. இங்க இருக்கிற ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது. நீ மரணத்தை நிச்சயம் சந்திச்சே ஆகணும். எப்படி மரணம் உனக்கு நிச்சயமோ அதே போல சரீர உயிர்த்தெழுதலும் நிச்சயம். நீ நிச்சயமா உயிரோடு எழுந்துதான் ஆகும். இங்க இருக்கிற யாருமே ஒருவேளை நீ விசுவாசியா இருந்தாலும் சரி, நீ விசுவாசியாக இல்லாமல் போனாலும் சரி பிரச்சனை இல்லை. ஆனா உனக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. உயிர்த்தெழுதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா சரீர உயிர்த்தெழுதலோட தான் நீங்க எங்க போக போறீங்க அப்படின்னு சொன்னா எங்க போக போறீங்க? ஒன்று பரலோகம், இல்லாட்டி ஒன்று நரகம். சரீர உயிர்த்தெழுதல் உண்டு என்று பழைய ஏற்பாட்டுல யோபுவினுடைய புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல யோபு சொல்லுகின்றார். சரீர உயிர்த்தெழுதலை குறிச்சு சொல்றார். நீங்க யோபுவினுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. யோபுவினுடைய புஸ்தகம் பைபிள்ல பாருங்க. 25வது வசனத்துல சொல்லுது. யோபு 19:25 சொல்லுது. யோபு சொல்றார். அந்த நாட்களை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா யோபுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடு. ஆபிரகாம் நாட்கள்ல வாழ்ந்த இந்த மனுஷன் வேதாகமே இல்லாத ஒரு காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு, அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு, அவனுடைய விசுவாசத்துல எப்படி உறுதியா இருந்தா, இதெல்லாம் அடிப்படையான கேள்விகள். இன்னைக்கு நீங்க விசுவாசிகளா இருக்கும் பட்சத்துல இப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்களுடைய இருதயத்துல இருக்குதான்னு சொல்லி நீங்க சிந்திச்சு பார்க்கணும். என்னென்ன சிந்திச்சு பார்க்கணும்? உங்களுடைய வாழ்க்கையில மரணத்தை நிச்சயம், சரீர உயிர்த்தெழுதல் நிச்சயம், எப்படி நம்ம உயிர்த்தெழ போறோம், அதெல்லாம் எப்படி சொல்லுது, அதுல நம்ம நிலைத்து இருக்கிறோமா என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். அந்த இடத்துல சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும். மீட்பர் என்று சொல்லும் பட்சத்துல ஆபிரகாம் வாழ்ந்த நாட்கள்ல மீட்பர் என்று சொல்லுகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவரை கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையை குறித்தும் நான் அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் மரித்து கல்லறைக்குள் வைக்கப்பட்டு என்னுடைய தோல் என்னுடைய சரீரம் அழிந்து போன பின்பு அழுகி நாறி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். நான் மறுபடியுமாக உயிரோடு எழுப்பப்பட்டு எனக்கு இந்த சரீரம் மறுபடியுமாக கொடுக்கப்பட்டு என் இரட்சகரை நான் பார்ப்பேன்.
அவரை நானே பார்ப்பேன். நான் தான் பார்க்க போறேன், வேற யாரும் பார்க்க போறது கிடையாது. அந்நிய கண்கள் அல்ல, இன்னொரு கண்ல என்னுடைய கண், என்னுடைய சுய கண் இப்பொழுது இருக்கின்றதே அதே கண்ணை கொண்டு நான் பார்ப்பேன், என் கண்களே அவரை காணும் என்று சொல்லுகின்றார். ஆக பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது கூட அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, சரீர உயிர் தெழுதல் உண்டு என்று விசுவாசிக்கிறார். அந்த நாட்கள்ல இருந்த அந்த பிரச்சனை இன்னைக்கு கூட அநேகருக்கு லைஃப் இஸ் ஷார்ட் அப்படிங்கிறான். வாழ்க்கை சுருக்கமானது, லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட் அப்படிங்கிறான். நல்லபடியா வச்சுக்கோ, இருக்கிறப்ப இருந்துக்க, வாழ்றப்ப வாழ்ந்துக்க, அனுபவிக்கிறப்ப அனுபவிச்சுக்க, செத்து போன பிற்பாடு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறான். ஆனா வேதம் அப்படி சொல்லல. இன்னைக்கு மக்களுடைய ஆசைகளே என்ன அப்படின்னு சொன்னா, இச்சைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சரீர இச்சைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனுஷன். உலக பிரகாரமான ஆசைகளுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நித்திய ராஜ்யத்தை நோக்கி பார்க்க முடியாத ஒரு நிலைப்பாட்டுல, அவனுடைய சரீர உயிர் தெழுதல நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிலைப்பாட்டுல, இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்தப்ப கூட ஒரு அருமையான ஒரு காரியத்தை லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான் லாசரு என்கின்ற ஒரு காரியத்தை அவர் சொல்லுகின்றார். சரீர உயிர் தெழுதல் உண்டு என்பதையும், அங்கு பரலோகம் எப்படி இருக்கிறது என்பதையும், நரகம் எப்படி இருக்கிறது என்பதையும், நரகத்திலே படுகின்ற வேதனையையும், பரலோகத்திலே காணப்படுகின்ற சந்தோஷத்தையும், மனிதன் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையிலே அது அமையப்படுகின்றது. அவன் கிறிஸ்துவை விசுவாசித்து வாழ்ந்த வாழ்க்கையாகிய லாசரு வாழ்ந்த வாழ்க்கையும், ஐஸ்வர்யவான் இந்த உலகத்திலே சம்பிரதமாய் வாழ்ந்து நரகத்திலே தள்ளப்பட்ட நிலையும், நரகத்திலிருந்து அவன் வேதனைப்படுகின்றதையும், நரகத்திலிருந்து தன்னுடைய சகோதரர்கள் வந்துவிடக் கூடாது என்பதை கடவுளை பார்த்து சொல்லுகின்ற ஒரு நிகழ்வாகவும் சொல்லப்படும். அநேக நேரத்தில் நீங்க நரகத்தெல்லாம் நீங்க நம்புறது கிடையாது, நரகத்தெல்லாம் நம்புறது கிடையாது. பிள்ளைங்களுக்கு நரகத்தை குறிச்சதான காரியங்கள்லாம் நீங்க சொல்றது கிடையாது. ஆனா அதெல்லாம் ஒரு நிஜங்கள், அதெல்லாம் ஒரு நிஜம், அதெல்லாம் நிச்சயமா நடக்கும். அதெல்லாம் வேதத்துல அதாவது வேதம் சொல்றப்ப வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையினுடைய உறுப்பாகிலும் என்ன செய்யாதான், அழிந்து போகாது. அது நடக்கும், அது நிச்சயமா. நான் அதை விசுவாசிக்கிறேன், நீ விசுவாசிக்கிறியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீ விசுவாசிச்சா உனக்குள்ள அந்த ஒரு பயம் ஏற்படும். அந்த பயத்தின் அடிப்படையில நம்ம என்ன செய்ய பார்ப்போம், கடவுளை சார்ந்து இருக்க பார்ப்போம். அதெல்லாம் இன்னைக்கு இல்லையே, இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த கவர்ச்சிகரமான ஒரு உலகம், மாயையான ஒரு உலகம், எதற்கெல்லாம் முக்கியம் கொடுக்க கூடாதோ அதற்கெல்லாம் முக்கியம் கொடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகம். இன்னைக்கு டெய்லி பத்திரிகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அடுக்குமாடி கட்டடங்கள் வாங்குவதற்கான வழிமுறைகள், எப்படி கடன் வாங்கலாம், எப்படி எல்லாம் கடன் வாங்க, என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து மக்களை ஆசைப்படுத்தி கொண்டே இருக்கின்ற ஒரு உலகம். பயங்கர கஷ்டமான ஒரு காரியம். ஆக சரீர உயிர் தெழுதலை குறித்து இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகின்றார். அப்ப சரீர உயிர் தெழுதலுக்கு அடிப்படையான ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அந்த இடத்துல அந்த 15ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, பேசிக் ஃபேக்ட்ஸ் about the gospel, சுவிசேஷத்தினுடைய அடிப்படை உண்மைகளை சொல்லுது. சுவிசேஷத்தினுடைய அடிப்படை உண்மையின் அடிப்படையில தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு அந்த கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாக மாறுகின்றோம். அப்ப அடிப்படை உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பொழுது, வேதாகமத்துல அநேக இடங்களில உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காத நபர்கள் இருந்திருக்கிறார்கள். அங்கு கொரிந்து திருச்சபையிலும் இது போல காணப்பட்டிருக்கிறது. ஆக இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் உயிர்த்தெழுதலின் உண்டு என்பதை சுவிசேஷத்தின் மூலமாக தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகின்ற ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்றார். ஏன்னா நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே இந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கி இருக்கிறார். சுவிசேஷத்தினால என்னத்தை, மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும், ஜீவன் உயிரை கொடுத்து அழியாமை என்கின்ற ஒரு வாழ்வை கொடுக்கின்றார் சுவிசேஷத்தினாலே. ஆக சுவிசேஷத்தினுடைய தாற்பயம் என்ன, சுவிசேஷத்தினுடைய அடிப்படை சாராம்சம் என்ன, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். சுவிசேஷத்தினுடைய முதலாவது அங்க சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 3ஆம் 4ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அங்க என்ன சொல்லப்படுகின்றது, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் சொல்லப்படுகின்றது, இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கம் சொல்லப்படுகின்றது, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் சொல்லப்படுகின்றது, இயேசு கிறிஸ்துவினுடைய தரிசனமாகுதல், அவர் எல்லாருக்கும் காட்சியளித்த காரியங்கள், 4 காரியங்கள் சொல்லி. சுவிசேஷம்னா என்ன,
அப்படின்னு சொல்றப்ப இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்றப்ப ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்றார். சுவிசேஷத்தை குறித்து சொல்லும் பொழுது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும். எப்படி அடைந்தார், எப்படி இந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டார்? அவர் தமஸ்கு செல்லும் வழியிலே சபையை துன்பப்படுத்தும்படியாக சென்ற வேளையிலே அவர் கிறிஸ்துவானவர் அவருக்கு தரிசனமானார். கிறிஸ்துவானவர் தரிசனமாகி அந்த சுவிசேஷத்தை பவுலினுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அந்த பிரதானமான ஒரு காரியத்தை தான் இவன் என்ன செய்யறார், அப்போஸ்தலனாகிய பவுல் அது திருச்சபைக்கு ஒப்பு கொடுக்கிறார். திருச்சபை ஆகிய கொரிந்து திருச்சபைக்கு அதை ஒப்பு கொடுக்கிறார். என்னத்தை ஒப்பு கொடுக்கிறார்? கிறிஸ்துவினுடைய மரணம், கிறிஸ்துவினுடைய அடக்கம், கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவினுடைய தரிசனமாகுதல். ஆக சுவிசேஷம் என்பது என்ன? சுவிசேஷம் என்பது 4 காரியங்களை உள்ளடக்கியது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் சுவிசேஷத்தை குறித்து சொல்றார். 4ஆம் வசனம் 1:4 சொல்லும் பொழுது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்ப அந்த இடத்துல ஒரு சொல்லுகின்ற ஒரு காரியம், அற்புதமான ஒரு காரியம். அந்த அங்கே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 15ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது, வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து என்று பார்க்கிறோம். மரணம் என்பது எதற்கு அப்படின்னா, பாவத்தினாலே மரணம் ஏற்பட்டது. பாவத்தினாலே நமக்கு மரணம் வந்துச்சு. பாவத்தை பரிகரிக்கும்படியாக கிறிஸ்து இந்த உலகத்திலே மரிக்க வேண்டியது அவசியமாக மாறிவிட்டது. இதைதான் கலாத்தியர்ல அவர் சொல்லும் பட்சத்துல, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சுவிசேஷம் அந்த இடத்துல அவர் சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த 1 கொரிந்தியர்ல சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு 2ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். எப்படியா? நான் பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் வீண் என்று சொல்லுகின்றார். சுவிசேஷம் அப்படிங்கிறது இந்த 4 காரியங்கள் சாராம்சங்களை உள்ளடக்கியது. இதை மாத்தி சொல்றது எல்லாம் அது சொல்றாரு, உங்களுடைய விசுவாசம் விருதாவாகுமே என்று சொல்லுகின்றார். சுவிசேஷம் அப்படின்னு சொல்றப்ப இன்னைக்கு மக்கள் மத்தியில தவறான காரியங்கள் உட்புகுத்தப்படுகின்றது. தவறான செயல்களை செய்யும்படியாக ரட்சிப்புக்காக சுவிசேஷத்தை தவறாக பிரசங்கிக்கின்றவர்கள். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 11ஆம் வசனம் கலாத்தியர் 1:11 சொல்றாரு, மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியானதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என்னுடைய சுவிசேஷம் எப்படியா அவர் சொல்றப்ப ரொம்ப தெளிவா சொல்றாரு. சுவிசேஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன், அது கிறிஸ்துவின் இடத்துல பெற்றுக்கொண்டேன், அது என்னுடையது அல்ல என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்றார். சுவிசேஷம் கடவுளுடையது. கடவுளுடைய வார்த்தை, பிதாவான கடவுள் குமாரனை கொண்டு இந்த உலகத்திலே செய்து முடித்த செயல், கிறிஸ்துவை கொண்டு பிதாவான கடவுள் திரித்துவ ஏகதேவன் செய்து முடித்த அந்த செயலை சொல்லுகின்றார் அந்த இடத்துல. அதனாலதான் 9ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது சொல்றாரு, முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவனை குறிச்சு சொல்றப்ப அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்றது, கர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறார், நாசமா போகணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதான் அந்த இடத்துல சொல்றாரு. அதனாலதான் 1 கொரிந்தியர் 15:2 சொல்றப்ப, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். கை கொண்டிருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அதான் விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கணும். கை கொண்டிருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே, வீணா போயிரும். உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் வீணா போயிரும். நம்பிக்கை வீணா போகாம இருக்கிறதுக்கு பாத்துக்க அப்படின்னு சொல்றார். ஆக நம்பிக்கை என்ன? நான் பெற்ற சுவிசேஷம் கடவுளுடைய வார்த்தை, மனுஷ சித்தத்தில் உண்டானதல்ல. சுவிசேஷம் என்பது கிறிஸ்து பாவங்களுக்காக மரித்தது, கிறிஸ்து பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது, கிறிஸ்து பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தது, கிறிஸ்து பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அநேகருக்கு சாட்சியாக தரிசனமானது. ஆக சுவிசேஷம் என்றால் இந்த 4 செய்திகளை உள்ளடக்கிய ஒரு காரியம். இந்த 4 செய்திகள் இல்லாதது சுவிசேஷம் இல்லை. இன்னைக்கு நவீன காலத்துல இன்னைக்கு சுவிசேஷம் என்கின்ற பெயரில மக்களை வஞ்சிக்கிற ஒரு மாபெரும் திரள் கூட்டமான மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
சுவிசேஷத்துல கிறிஸ்துவ குறிச்சி அவன் சொல்றதே கிடையவே கிடையாது. அதாவது அவர் சொல்றாரு, சுவிசேஷத்தினுடைய நோக்கம் என்ன? சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது, அதை நீங்க என்ன செஞ்சீங்கன்னா பெற்றுக்கொண்டீர்கள். அடுத்தது அது என்ன செஞ்சுச்சுன்னா, அதை நீங்க பாருங்க, வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தான் புரியும். அந்த 2ஆம் வசனத்துல பாருங்க, நான் உங்களுக்கு பிரசங்கித்தது, அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் அதை நீங்க என்ன செய்யலாம், நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு இருந்தால், அதுல நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கணுமா, அதுல நீங்க என்ன செய்யணும், நிலை கொண்டிருந்து நிலைத்திருக்கிறீர்கள், அதை ஏற்றுக்கொண்டு. 1ஆம் வசனத்துல, அன்றியும் சகோதரரை உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு. சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கொண்டு அதுல நீங்க என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். அதுதான் உங்களை ரட்சிக்கும் சொல்லி சொல்றார். அந்த விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். யார் பிரசங்கித்தது? அப்போஸ்தலனாகிய பவுல். அதாவது காஸ்பல்ங்கிறதுங்க தேவனிடத்திலிருந்து அப்போஸ்தலர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர்கள் அதை திருச்சபைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அப்போஸ்தலர்கள் திருச்சபையினுடைய அஸ்திபாரமாக இருக்கிறார்கள். ஆக அஸ்திபாரமாகிய அந்த அப்போஸ்தலர்கள் இந்த இடத்துல சொல்லுகின்ற ஒரு காரியம், என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரு விஷயத்தை பாருங்க, என்ன சொல்றாரு, நான் உங்களிடத்துல பிரசங்கித்ததை நீங்க பெற்றுக்கொண்டு அதுல நிலைத்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை நீங்க பெற்றுக்கொண்டு அதுல நிலைச்சிருந்தாதான் நீங்க என்ன செய்யப்படுவீங்க, ரட்சிக்கப்படுவீங்க. அப்ப சுவிசேஷம்னா என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அவருடைய தரிசனம். ஆக இதுதான் சொல்லுது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் இன்னைக்கு சுவிசேஷத்தை குறித்து அநேக தவறாக நினைக்கிறார்கள். நீங்க பாருங்க, இதுதான் அவர் சொல்றார். 1 கொரிந்தியர் மறுபடியும் 1ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. 18ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? பிரபஞ்சத்து தர்க்கசாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகின்ற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று சொல்லுகின்றார். இது உலக ஞானம் கிடையாது. இது கம்ப்ளீட்டா இது உலக ஞானமே இல்லை. இது பைத்தியமாக தோன்றுகின்ற பிரசங்கத்தினாலே. அது கிறிஸ்துவை பற்றின உபதேசம். கிறிஸ்துவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு தான் அது பைத்தியமா இருக்கும். நீங்க சொன்னால இன்னைக்கு சுவிசேஷம் சொன்னா அதுக்கெல்லாம் மதிப்பெல்லாம் கிடையாது, அது கேட்கறதுக்கெல்லாம் நாதி கிடையாது. நம்மளே கேட்டா சொல்றான், என்ன வித்தியாசமா சொல்றீங்க? வித்தியாசம் இது வித்தியாசம்லாம் கிடையாது. இதான் வேதம் சொல்லுது. 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வேற எதையும் நான் பேசுறதுக்கெல்லாம் கிடையாது. என்னுடைய சுவிசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து நான் வேற எதுவும் பேசுறதுக்கெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ நான் பேசுவேன். இயேசு கிறிஸ்துவ குறித்து என்ன பேசணும்? அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அவருடைய பிரசன்னமாகுதல். இந்த 4 காரியங்களை உள்ளடக்கியது சுவிசேஷம். இதான் சுவிசேஷத்தினுடைய சாராம்சமாக சொல்லியது. நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம், ரோமர் 15வது அதிகாரத்துல பாருங்க. ரோமர் 15வது வசனத்துல பாருங்க, அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படி நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதுகிறேன். யாரை பத்தி அவர் சொல்ல போகிறார்? பரிசுத்த ஆவியினால் அவரால் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல பாருங்க. 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகின்றார். 1 தெசலோனிக்கேயர்ல பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க,
எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகின்றார். நீங்கள் 6ஆம் வசனத்தில், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறானீர்கள். 9ஆம் வசனம், ஏனெனில் அவர்தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி இரட்சிக்கருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. என்ன சொல்றார்? சுவிசேஷம் என்னங்கிறது அந்த கடைசி வசனத்துல அவர் சொல்றார். காஸ்பல்னா என்ன, சுவிசேஷனா என்ன, எப்படி மரித்தோரினுடைய உயிர்த்தெழுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி மரித்தோரினுடைய உயிர்த்தெழுதலை நாம் பங்குள்ளவர்களாக முடியும், நாம் சுவிசேஷத்தை கேட்கும் பட்சத்துல தான். அதுல ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல அவர் சொல்ற ஒரு விஷயத்துல 1ஆம் வசனத்துல சொல்றாரு, அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை என்ன செய்யணுமா? நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள். நிலை கொண்டிருந்தால், அதை நிலைத்திருந்தால், அதை கை கொண்டிருந்தால், அதான் சொல்றார். கை கொண்டிருந்தால், நிலைத்திருந்தால். ஆக இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல பாருங்க. 2 கொரிந்தியர் 1:24, உங்கள் விசுவாசத்திற்கு நான் அதிகாரியாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராயிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. சுவிசேஷத்தை என்ன செஞ்சணும்னா பற்றி கொண்டு அதுல நிலை நிற்க வேண்டும். சுவிசேஷங்கிறது, ரட்சிப்புங்கிறது என்றைக்கோ நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. நல்லா மனசுல வச்சுக்கணும். சொல்லுவாங்க, 1960 ரட்சிக்கப்பட்டங்க அப்படிமா. அதுக்கு பிற்பாடு என்னது? அதுக்கு பின்னால என்னதுன்னு கேட்கிறேன். அதுக்கு பின்னால என்னது? அதுக்கும் சம்பந்தம் இல்லையா? ரோமர் 4ஆம் அதிகாரத்துல பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் அது அழகான ஒரு விஷயத்தை சொல்றார். 25ஆம் வசனத்துல பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கும் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். சரியா? 4:25 நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். 5ஆம் வசனத்துல, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்று நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகின்றோம். அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அதிலே நிலை கொண்டு இருந்து, நீங்க கேட்ட அந்த சுவிசேஷத்துல நீங்க நிலை கொண்டு இருக்க வேண்டும். அதிலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அதை பற்றி கொண்டிருக்க வேண்டும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல பாருங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள்ல பாருங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அவர் ரொம்ப தெளிவா சொல்றார். சுவிசேஷங்கிறது உன்னுடைய வாழ்க்கையில ஒன்னு ஆரம்பிக்கப்பட்டுட்டா அது அவர் வருக வரைக்கும், அல்லாட்டி உன்னுடைய மரணம் வரைக்கும் அது என்ன செஞ்சிட்டு இருக்குமா? அது நிலை கொண்டு இருந்து அது செயல்பட்டு கொண்டே இருக்கும் சுவிசேஷம். இன்னைக்கு நினைக்கிற நேரத்தில் அது அநேகருடைய வாழ்க்கையில இது என்ன நினைக்கிறாங்க, என்றைக்கோ ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சி என்று நினைக்கிறீர்கள். அப்படிலாம் நினைச்சு பரலோகம் போக முடியாது. அதெல்லாம் பரலோகமே போக முடியாது. சொப்னத்தில் கூட போக முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்க. ஓகே ஃபைன். சோ வாட்? அதனால என்ன நிலை கொண்டு இருக்கிறியா? ஒண்ணுல அந்த நற்கிரியை தொடங்கினவர் அதை முற்றுமுடிய செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரா?
அதனாலதான் அவர் சொல்றாரு, அந்த இடத்துல அவர் சொல்றாரு, 2ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் வீணா இருக்குமே. ஆனா நிலைச்சிருந்ததாப்பா, நிலைச்சில்லைன்னா உன்னுடைய விசுவாசம் வீண், அதுல ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது. நீ நிலைத்திருக்கின்றாயா? இப்ப சுவிசேஷத்தினுடைய அடிப்படை சாராம்சம் கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அவருடைய பிரசன்னமாகுதல். அதுல அது எனக்குள்ள நான் விசுவாசிக்கிறப்ப, அந்த சுவிசேஷத்தை நான் விசுவாசிக்கிறப்ப அது எனக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கு. அப்ப பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த எனக்குள்ளாக நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற அதிலே நான் விடுதலை பெற்றவன் என்பதை நான் நிலை கொண்டிருக்கின்றேனா? என்னுடைய வாழ்க்கையில அந்த சுவிசேஷம் எனக்குள்ளாக அந்த நற்கிரியை, செத்து போன என்னுடைய வாழ்க்கையில அவர் எனக்கு உயிர் கொடுத்தப்ப அந்த உயிர் எனக்குள்ளாக இருந்து வேலை செய்கின்றதா? அதான் அவர் கேள்வி கேட்கிறார். வேலை செய்யலன்னா அது you are not saved, அவ்வளவுதான். அதான் அது சொல்றார். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. 3:6 கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். அவர் சொல்றாரு, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில். ரட்சிப்புங்கிறது என்ன நினைச்சு, முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுங்க, நிறைய நேரத்துல கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்காக எல்லாவற்றையும் மரிச்சிட்டார் சிலுவையில. உண்மைதான், அது சத்தியம். அதுல நம்முடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டார். உண்மை, சத்தியம், பிரச்சனையே கிடையாது. மன்னிச்சிட்டாருங்கிறதுக்காக நீ எப்படியோ வாழ்ந்தா நீ ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். அதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, அதுல நீ நிலை கொண்டு இருந்தால்தான். அதனாலதான் சொல்றாரு, நீங்க யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நீங்க கனிகளினாலே அறியப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். எல்லாட்டி கிடையாதுங்க. 12ஆம் வசனத்துல பாருங்க, அதுல எபிரேயர் 12ஆம் வசனத்துல பாருங்க, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். என்னமா, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். 14ஆம் வசனத்துல பாருங்க, நாம் ஆரம்பத்திலே கொண்ட அந்த நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ரொம்ப இட்ஸ் வெரி கிளியர். காஸ்பல் இஸ் வெரி கிளியர். நீங்க நினைச்சிக்காதீங்க, நீங்க நினைச்சிட்டுலாம் இருக்காங்க. நினைச்சீங்கன்னா இட்ஸ் கிரிமினலி வேஸ்ட். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் பரலோகம் போயிருவேன், நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது இல்ல. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில். முடிவு பரியந்தம் நீ உறுதியாக பற்றி கொண்டிருக்கணும். கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். இல்லாட்டி கிடையாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபிரேயர் 10:23. அவர் சொல்றாரு, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையே அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். நம்பிக்கையில அறிக்கை இடுறது அசைவில்லாமல் உறுதியாயிருப்போம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உனக்கு நித்திய ஜீவன் தருகிறேன் என்று சொன்ன தேவன் உண்மை உள்ளவராக இருக்கின்றபடினாலே நீ என்ன செய்யணுமா, உன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை இடுகிறதுல உறுதியாக இருக்கணும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு மக்களுக்கு பாவத்திலிருந்து மனம் திரும்பு அப்படின்னு சொன்னா அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு பாவத்தை சுட்டி காட்டினாலே அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் செய்கின்ற ஒரு பாவத்தை சுட்டி காட்டினா அவனுக்கு பிடிக்காது. இன்னைக்கு வாசிச்ச கேட்ட பகுதி மார்க் தானே, 10ஆம் அதிகாரம் தானே வாசிச்சோம். மார்க் 10ஆம் அதிகாரத்துல அந்த ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் வந்து நிற்கிறான். ஆண்டவரே, நான் பரலோகம் போனோம், என்ன செய்யணும்? நல்லவரேன்னு சொல்ல, என்னப்பா என்னைய பார்த்து நல்லவரேன்னு சொல்ற? ஓகே, இதெல்லாம் செய்யறியாப்பா அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், ஆனா நான் செய்யறாங்க, சின்ன வயசுல இருந்து நல்லா செஞ்சிட்டு இருக்கிறேன். ரைட், ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் வித்துரு, உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துரு,
தரித்திரம் கொடுத்துரு, அப்புறம் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வா. என்னத்தை நீ கொடுத்துருக்கப்பா? என்ன கொடுத்துருக்குற நீ? சரி பாருங்க, இன்னைக்கு இந்த ஊர்ல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு, இந்த இடம் வாங்குறப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த இடம் வாங்குறப்ப அநேக மற்ற நல்ல இடங்கள்லாம் சொன்னாங்க. முத்துப்பட்டியில சொன்னாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு இடம் இருக்கு, போய் வாங்கிக்கங்க. இதே இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறீங்க? மூலக்கரையில இருக்கு, போய் வாங்க, நல்ல இடம், பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, வாங்குங்க. நல்ல இடம் எது அப்படின்னா, அது எவ்வளவு விலைக்கிரயம் செலுத்தினாலும் இது வாங்கி உகந்த ஒரு இடம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்தை வாங்குறப்பே, உலகத்தில் ஒரு பொருளை வாங்குறப்பே அதுக்கு நம்ம அது என்ன செய்யறோம் அப்படின்னா, நல்லதா கெட்டதான்னு சொல்லி அதுக்கு நம்ம விலைக்கிரயம் எவ்வளவு கொடுத்தாவது அதை நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோமே. ஆனா உன்னுடைய ஆத்மீக ரட்சிப்பை குறிச்சு கவலையற்றே இருக்கிறாயே. அதுக்காக என்ன தியாகம் பண்ணிருக்கிற, என்னத்தை நீ இழந்திருக்கிற, என்னத்தை நீ கொடுத்திருக்கிற, உன் பாவத்தை விட்டு என்ன விலகி இருக்கிற, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உன் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, நரகம் போயிருவ. நரகத்துக்கு மட்டுமே நீ வழிய பார்த்துட்டு இருக்கிற. உன்னுடைய பங்களிப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை, நிலை கொண்டே இருக்காம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க. ரொம்ப கிளியரா அவர் சொல்ற. ரட்சிப்புங்கிறது ஒரு தொடர்ச்சியான ஒரு செயல். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அது தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். அது ஏன் அப்படின்னு சொன்னா, நான் ரட்சிக்கப்படுறப்ப எனக்குள்ள யார் வரா? பரிசுத்த ஆவியானவர் வருகின்றார். பாருங்க, இதெல்லாம் பேசிக்கா நீங்க தெரிஞ்சுங்க. அடிப்படையான சில சுவிசேஷத்தினுடைய அடிப்படை உண்மைகளை தெரிஞ்சு கொள்ளுங்க. மனுஷன் பாவத்துல செத்து இருக்கலாம். செத்தவனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய பணி என்னன்னா, பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நியாய தீர்ப்பை குறிச்சும் கண்டித்து உணர்த்துவதுதான் அவருடைய பணியே. பரிசுத்த ஆவியானவருடைய பணி என்னன்னா, பாவத்தை சுட்டி காட்டுவது. இன்னைக்கு பிரசங்கத்துல பாவத்தை சுட்டி காட்டினா அவனுக்கு கஷ்டம். பாவத்தை சுட்டி காட்ட கூடாதுங்கிறான். நீ வாளாகாம தலையாவேன்னு சொல்லுங்கிறான். நீ வீடு கட்டுவேன்னு சொல்லுங்கிறான். நீ பிள்ளை பெறுவேன்னு சொல்லுங்கிறான். நீ நான் யாருன்னு அவனைய சொல்றதுக்கு? பாவத்தை குறிச்சு பேசாத. நீ தினந்தோறும் பாவம் செஞ்சிட்டு இருக்கிற, நித்தம் பாவம் செஞ்சிட்டு இருக்க. பாவத்திலிருந்து விடுதலையாக நீ நினைக்கிறதே கிடையாது. பாவத்தை நீ என்ன செய்யற? விரும்பி செஞ்சிட்டு இருக்கிற. அப்புறம் பரிசுத்த ஆவியானவனுக்குள்ள வர்றப்ப உன்னை பாவத்தை குறிச்சு அவர் சுட்டி காட்டல அப்படின்னு சொன்னா அது என்னன்னு எனக்கு புரியல. இட்ஸ் a work of Holy Spirit. ஒரு பிரசவம் அப்படின்னு சொன்னா அதுல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு, நீ பாவியா இருக்கிற, நீ மனம் திரும்பணும், உன் பாவத்தை விடு, உன் அக்கிரமத்தை விடு, உன் மீறுதலை விடு, நீ செய்கின்றதை விடு. அதுதான் பிரச்சனை. அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லுது. ரட்சிப்புங்கிறது, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவனுடைய பணியில என்ன செய்வார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருந்தார் அப்படின்னு சொன்னா தினந்தோறும் அவனுடைய பாவத்தை உணர்த்தி கொண்டே இருப்பார். உனக்குள்ள அந்த உணர்த்துதல் இருக்குதா? நீ அதான் யோசிக்கணும். உனக்குள்ள அந்த உணர்த்துதல் இருக்குதா? உனக்குள்ள அந்த பயம் இருக்குதா? உனக்குள்ள ஆவியானவர் பேசுகின்றது இருக்குதா? அதான் கொரிந்தியர்ல சொல்றப்ப, நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிற, ஆலயம் சொன்னா கடவுள் குடி இருக்கிற உன்னுடைய சரீரமாகி உன்னுடைய ஆலயத்துக்குள்ள கடவுள் குடி இருந்தா அவர் என்ன செய்வார் அப்படின்னா, உன்னை பரிசுத்தப்படுத்துவார், உன்னுடைய பாவத்தை அகற்றும்படியாக காரியங்கள்ல ஈடுபடுவார். சுவிசேஷங்கிறது அதுல நீ நிலை கொண்டு இருக்கணும். சுவிசேஷங்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்ச்சியான செயல்பாடு. நீங்க கூட சொல்ல, நான் விசுவாசிக்கிறேங்க. எபிரேயர் யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல சொல்றப்ப சொல்றது, விசுவாசிகளும் நம்பி நடுங்குகின்றதுன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. வசனம் 2:19, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், நீ விசுவாசிக்கிறதா? நல்லதுதான், இட்ஸ் குட் சொல்றார். அப்படி செய்கிறது நல்லதுதான். விசுவாசிகளும் விசுவாசித்து என்ன செய்தான்?
பிசாசு விசுவாசி என்ன செய்தான்? நடுங்குதான். ட்ரம்பிள் அப்படிங்கிறது. பிசாசு நடுங்குதுப்பா, நீ நடுங்கவே மாட்டேறியே. பிசாசுக்கு இருக்கிற ஒரு பயம் உனக்கு இல்லையே. பிசாசு பாவத்தை குறிச்சு தேவனுடைய குமாரனை கண்டு பயந்து ட்ரம்பிள் நடுங்குது. ஆனா நீ நானும் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பாவத்தை குறிச்சுதான ஒரு பயமே இல்ல, துணிச்சல். என்ன நடந்துரும்? விலகணுங்கிறதுலாம் இல்ல, அது ஒரு ஆசை, அது ஒரு பிரியம். நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா அந்த விஷயம் சொல்லுது. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் கொரிந்தியர்ல, அது என்ன சொல்றாருன்னா, அன்றியும் சகோதரரை நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டதிலே என்ன செய்யணும்? நிலைத்திருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் நிலைத்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீண் என்று சொல்லுகின்றார். அப்ப சுவிசேஷத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அவருடைய பிரசன்னமாகுதல். ஆக இந்த சுவிசேஷத்தை கேட்கிற ஒரு மனுஷனுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்யும் பொழுது, அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்து நிலை கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக அந்த சுவிசேஷத்தை கேட்டு முத்திரையிடும் பொழுது, அவனுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தொடர்ச்சியான ஆவிக்குரிய கனிகளை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை வளமுள்ளதாக்குவார். உன்னுடைய வாழ்க்கையில கனி இல்லை அப்படின்னு சொன்னா, உன்னுடைய வாழ்க்கையில கடவுளோடு நிலை கொண்டு இராவிட்டால் நீ ரட்சிக்கப்படல. என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு அநேக நேரங்களில் உங்களுடைய விசுவாசம் அறிவுபூர்வமா இருக்க முடியும். உங்களுடைய விசுவாசம் கிறிஸ்துவனுடைய பாவங்களுக்காக மரித்து விட்டார், என்னுடைய பாவம் எல்லாம் என்ன சிலுவையில சுமந்துட்டார், என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டதுனால நான் சந்தோஷமா இருக்கிறேன். வீணா போயிருவேன். பாவத்துக்கான ஒரு பயம், பாவத்துக்கான ஒரு நடுக்கம், பாவத்தை குறித்து உணர்த்தும் பொழுது கண்ணீரோடு மனம் கசந்து அழுது மனம் திரும்புகின்ற அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னா நீ ரட்சிக்கப்படல. அவ்வளவுதான் சொல்லுவேன், திருப்பி சொல்லுவேன். பாவத்தை குறிச்சு மனம் திரும்புதலை குறிச்சு உன் பாவம் செய்யறப்ப உன் மனசுல இருந்து ஆழமான இருதயத்திலிருந்து உனக்கு கண்ணீர் வரல அப்படின்னு சொன்னா நீ ரட்சிக்கப்படல. அது எவனா இருந்தாலும் சரி, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு பயம் இல்லாம துணிகரமா வாழ்ந்துட்டு இருக்க நீ, பாவத்தோட துணிகரமா வாழ்ந்துட்டு இருக்க நீ, ரட்சிக்கப்படல. நான் திருப்பி சொல்றேன், நானு நீ நரகத்துக்கு தான் போவ, வேற எங்கேயும் போக முடியாது. நோ சான்ஸ். அதாவது ஆவியானவனுக்குள்ள இருக்கிறப்ப அந்த ஆவிக்குரிய காரியங்கள்ல தன்னை மும்முரமாக ஈடுபடுத்திக் கொள்வான். தேவ செயல்பாடுகள் அவன் கூடுதலாக இருப்பான். ஏன்னா அவனுக்குள்ள யார் இருக்கிறா? ஆவியானவர் இருக்கிறார். அது ஆவியானவர் இருந்தா தான் செயல்பட முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா நீ ஒரு நாள் மரிச்சு நிச்சயமா நீ நரகத்துக்கு போயிரு. உன் மரணம் ரொம்ப சீக்கிரம் தம்பி, உன்னுடைய மரணம் ரொம்ப சீக்கிரம். சீக்கிரமா நீ மரிக்க போற. உன் மரணத்துக்கு முன்னதாக நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். யாராவது பாவத்தை குறிச்சு உணர்வடையாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாங்க, இயேசுவே என்னுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான ஒரு இருதயத்தை தாங்கன்னு சொல்லி நீ கதறல அப்படின்னா முடிஞ்சிச்சு உனக்கு. அவ்வளவுதான். நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன், 28ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். இருபத்தொன்பதாம் அதிகாரம் 1ஆம் வசனம், 29 1ஆம் வசனம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும், அப்படியா? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகின்றவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். என்னவா? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகின்றவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் சொல்லி சொல்ற. சடுதியா போயிருவன், வாழ்க்கை பயங்கர மோசமாயிரும். கடின கழுத்தனை மாற்று. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து திருச்சபையாருக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் சொல்ற சுவிசேஷத்தை கேளு. நான் சொல்ற சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர் எழுதல், அவருடைய பிரசன்னமாகுதல். இதுதான் சுவிசேஷத்தினுடைய சாராம்சம். அதை என்ன செய்யணுமா, அதுல என்ன செய்ய கேட்ட சுவிசேஷத்துல அதுல நீ நிலை கொண்டு இருக்கணும்னு சொல்லி சொல்ற. அப்படி நிலை கொண்டு இருந்தாதான் நீ என்ன செய்ய முடியும்னா உயிர்த்தெழுதல்ல பங்கடைய முடியுங்கிற ஒரு விஷயத்த சொல்ற. அதுல நிலை கொண்டுதாவிட்டால் நீ உயிர்த்தெழுதல்ல பங்கடைய முடியாது. இன்னைக்கு உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சுவிசேஷத்தினுடைய தாக்கம் அவனுக்குள்ள இல்லாததுனால, அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தினால
அவன் அதை பத்தி பேசுறது கிடையாது. உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொன்னா அவனுக்குள்ள ஒரு பயம் வரும். நீ எப்படினாலும் ஒரு நாள் என்ன செய்ய போற, மரித்து உயிரோட எழும்பிதான் ஆகணும். மரித்து உயிரோட எழும்புனா நிச்சயமா நீ எங்க ஒண்ணு கடவுளுடைய வேதம் சொல்லுது, மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. அது நியமிக்கப்பட்ட தேவ சமூகத்தை நீ வர்றப்ப தேவ சமூகத்துல நீ கணக்கு ஒப்புவிச்சாகணும். இந்த உலகத்துல வாழ்ந்த ஒவ்வொரு மனுஷனும் சரி, ஒவ்வொரு சின்ன பிள்ளையில இருந்து ஒவ்வொரு பெரிய மனுஷன் வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கைக்கு நீ கடவுளிடத்துல கணக்கு ஒப்புவிக்கணும். கணக்கு ஒப்புவிக்கணும் கட்டாயமா. ஆண்டவருடைய நீதியா நியாயம் தீர்ப்பார். நீ எங்க போற முடிவு பண்ணிக்கோ. எங்க போற, நிலை கொண்டு இருக்கிறாயா இல்லையா? இல்லாவிட்டால் உன்னுடைய விசுவாசம் வீண். கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டி ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்து உயிர்த்தெழுதல்ல அவருடைய தேவ சமூகத்துல காணப்படும்படியான கிருபையை உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.